ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் உலகம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி, ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் மேகி பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். பாதி தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பாதியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை, வெள்ளரிக்காய் ஒரு பாதி எடுத்திருக்கேன், தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் 1. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் நெய் இல்லைனா ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மேகியை நல்லா நொறுக்கி போட்டிருக்கேன். ஸோ நல்லா தூள் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா சிம்மிலேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு பவுலில் மேகி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அந்த 2 பேக்கெட் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 மேகிக்கு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். ஆனியன், குக்கும்பர், வெள்ளரிக்காய், கேரட் கூட திருவி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. டொமேட்டோ சாஸ் அந்த மசாலாவோட நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நல்லா கலந்து விட்டுருங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை, நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க மேகியை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி, வெள்ளரிக்காய், ஆனியன், லெமன், கொஞ்சமாக சால்ட், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தழை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இல்லைனா ஓமப்பொடி இருந்தால் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்து எடுத்துட்டோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. புளிப்பு, ஸ்வீட்டு, இனிப்போட ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஜி.